வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்ஜி 32 இன்ச்சஸ்ஸு 32LB 5650. இதில் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு டிவி ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. படம் வந்து கொஞ்ச நேரம் நல்லா போகுது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகுது. மெனு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், டிவி கொஞ்ச நேரம் நல்லா நிற்கிது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகுது. இதுதான் இந்த டிவியில் ப்ராப்ளம். இது என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்க்கலாம். இது வந்து சிகேவி சிக்னல் ப்ராப்ளம்னால தான் இந்த மாதிரி ஆகும். இதே எல்ஜி டிவியில் ஆட் ஈவன் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ. அது வந்து ஸ்டில்லாகி ஓடும் அந்த வீடியோ. அதுக்கு வந்து நம்ம ஆட் ஈவனை வந்து நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சிகேவி சிக்னல் இந்த மாதிரி வந்ததுன்னா சிகேவி சிக்னல் ப்ராப்ளம். ஓகே, நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்ப்போம். இப்போ பாருங்கள், டிவி ஓப்பன் பண்ணிட்டேன். 2 ஸ்பீக்கரையும் இந்த சைடு லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் இருந்தது, இதை கழட்டிட்டேன் நான். இதை தள்ளி வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிகான் வருது நம்மளுக்கு. டிகான் டைப்பு டிஸ்பிளே, இது டிஸ்பிளே நம்பரு டிகான் டைப் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. டிஸ்பிளே நம்பர் வந்து இது இந்த மாதிரி LC320DXE தான் டிஸ்பிளே நம்பரு. இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேயில் தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணோம். சிகேவி சிக்னலில் நம்ம ஆல்ரெடி யாரோ வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஸ்க்ரூவெலாம் கழட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மேலே இருக்க இந்த இதை மட்டும் கழட்டணும். இந்த கேப்பை மேலே கழட்டிட்டு யாராவது ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். அப்படி பண்ணலைன்னா நம்ம பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் முதல்ல கழட்டிடுறேன். இங்கே இருக்க ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை யாருக்கு கழட்டியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இதை கழட்டிட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் மேலே இருக்க அந்த ஷீல்டு மாதிரி வரும். இந்த ஷீல்டை நம்ம கழட்டிட்டோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்காலர் போர்டு. டிகான்லேருந்து வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர் போர்டில் போகும். நம்மளுக்கு டிகான் ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னாக்கா பிக்சர் வருது. ஆனால் அப்படியே பிக்சர் வந்து அப்படியே ஃபுல்லாக எரேஸ் ஆகிற மாதிரி ஜம்ப் ஆகுது. அந்த டிகான் ப்ராப்ளம் வராது. இதில் வந்து சிகேவி சிக்னல் தான் ஃபால்ட்டு. முதல்ல வந்து நம்ம இந்த காஃபை பார்த்துக்கலாம். எரிஞ்சிருக்கு, சில காஃபுங்க வந்து எரிஞ்சிருக்கும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து காஃப் எரியவே இல்லை. லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடு செக் பண்ணோம், நல்லா இருக்குது இதில் காஃபெல்லாம். ஸோ நம்ம வந்து இது சிகேவி சிக்னலு லெஃப்டாக ரைட்டாக நம்மளுக்கு தெரியாது. நம்ம உதாரணமாக தான் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு எதுலையாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள். இதை ஒரு 2 ரெசிஸ்டர் கழட்டி பாருங்கள். இங்கே எதுவுமே ஆகலைன்னா, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா நம்ம லெஃப்ட் சைடு போயிடணும். ரைட் சைடு பார்த்துட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு போயிடலாம். இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ரெடி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல நான் ரைட் சைடில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸு நான் ரிமூவ் பண்ணுறேன். இது ரிமூவ் பண்ணால இந்த ரைட் சைடில் காஃப் ஷார்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இது சரியாயிடும். இல்லை ரைட் சைட்லேயே நம்ம எடுத்துகிட்டோம் அப்படி தான் ஆகிட்டுருக்குதுன்னா லெஃப்ட் சைடில் தான் நம்ம எடுக்கணும். ஆனால் ரைட் சைடை வந்து ரெசிஸ்டன்ஸில் சால்ட்ரு பண்ணிடணும், இல்லைனா ஷார்ட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஓம்ஸ் ரெசிஸ்டர் தான் வரும். ஸோ நம்ம இதை ஷார்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு படத்தை ஆன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடியும் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து ரைட் சைடில் ஆக்சுவலாக வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் தான் ப்ராப்ளம் வரும். நான் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 6 ரெசிஸ்டன்ஸ் வருது. இல்லை, நான் 3 மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணாமல் 3 ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு அந்த பிக்சர் சரியாக ஆகிடும். அதுக்கப்புறம் லேசாக டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா இந்த எல்லா ரெசிஸ்டரும் ரிமூவ் பண்ணிடலாம். முதல்ல 3 மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ பிக்சர் கொஞ்சம் நமக்கு ஜம்ப் ஆகாமல் இருந்ததுன்னா எல்லா ரெசிஸ்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ஜம்ப் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம லெஃப்ட் சைடு போகணும். லெஃப்ட் சைடில் வர ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை ரிமூவ் பண்ண வேண்டி வரும். நான் ரைட் சைடு தான் ஆக்சுவலாக நிறைய டிஸ்பிளேயில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கனால ரைட் சைடில் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பிக்சரை பார்ப்போம். நான் டிவி ஆன் பண்ணி தான் இருக்குது, பிக்சரை காட்டுறேன் உங்களுக்கு.
பாருங்கள், மெனு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மெனுவில் தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். உங்களுக்கு மெனுவை போட்டுட்டேன். அங்கே பாருங்கள் மெனு அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கிது. முதல்ல வந்து அப்படியே அழிச்ச மாதிரி ஜம்ப் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ படம் பாருங்கள் கிளியராக நிற்கிது. ஆனால் கோடு இருக்குது பாருங்கள், சின்ன கோடுங்க இருக்குது. ஜூம் பண்ணி காட்டும்போது இங்கே பாருங்கள் சின்னதாக கோடுங்கள்லாம் வருது. இப்போ நம்ம இருக்கிற அந்த மூணு ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணியிருக்கோம். அந்த இன்னும் இருக்கிற அந்த 3 ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோடு மறைஞ்சிடும். லைட்டாக வந்து போகுது பாருங்கள், கோடு தெரியுதுங்களா. இப்போ வந்து நமக்கு ரைட் சைடில் தான் ப்ராப்ளம் கன்ஃபார்மு. அப்போ அந்த இருக்கிற அந்த 3 ரெசிஸ்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். படம் வந்து கிளியராக வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 3 ரெசிஸ்டர் தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். மீதி 3 இருக்குது பாருங்கள். இந்த 3ஐயும் நீங்கள் இப்போது ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சு ரைட் சைடு தான். ரைட் சைடு இல்லைன்னா நம்ம மறுபடியும் நம்ம லைனாக கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் லைனெல்லாம் ஷார்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு போக வேண்டிய வேலை வரும். ஆனால் நம்மளுக்கு இப்போது ரைட் சைடு தான் ப்ராப்ளம். முதல்ல என்றைக்குமே இந்த மாதிரி டிஸ்பிளேயில் டிகான் டைப்பு டிவியில் டிஸ்பிளே நம்பர் பார்த்திங்கன்னா இந்த எல்ஜி டிஸ்பிளே LC320DXJ இந்த மாதிரி டிஸ்பிளேயில் நீங்கள் ரைட் சைடு தான் முதல்ல சிகேவி சிக்னல் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ நான் மீதி இருக்கிற இந்த 3 லைனையும் நான் கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவை போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் மீதி இருந்த அந்த 3 ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். மொத்தம் 6ல் முதல்ல 3 ஓப்பன் பண்ணேன். இப்போ 3 ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ரைட் சைடு காஃபில் தான் ஃபால்ட்டுன்னு. அதனால் 3 ரெசிஸ்டர் கழட்டினோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ மொத்த ரெசிஸ்டர் கழட்டிட்டேன். நம்ம லெஃப்ட் சைடு போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இப்போது ரைட் சைடு பண்ணிவிட்டும் அப்படி வந்துச்சுன்னா இதை சால்வ் பண்ணி நம்ம லெஃப்ட் சைடுக்கு போகணும். இப்போ வந்து எல்லா ரெசிஸ்டரும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சரி, இப்போ நம்ம பிக்சரை பார்த்துருவோம். டிவி ஆனில் இருக்குது. மெனு ஏற்றிடலாம். நம்ம முதல்ல மெனுவில் உங்களுக்கு கிளியராக தெரியும் பிக்சரு. ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், மெனு போட்டேன். இங்கே பாருங்கள், படம் கிளியராக இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் க்ளீனாக இருக்குது படம். முதல்ல கோடு வந்துச்சு இந்த இடத்துலலாம், சின்ன கோடுங்க வந்து. ஏன்னா 3 ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருந்தோம். 3 மட்டும் தான் ரிமூவ் பண்ணேன். கன்ஃபார்ம் ஆனோன்னா நம்ம எல்லா ரெசிஸ்டரும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கிளியராக இருக்குது படம். ஓகேவா. இப்போ வந்து இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் ஜம்ப் ஆகிட்டு ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி இந்த மாதிரி ஆச்சு. அதுதான் சிகேவி ப்ராப்ளம் வரும். இதே டிஸ்பிளே இன்னொரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது ஸ்டில்லாகி ஓடும். அது வந்து ஆட் ஈவனில் வர ப்ராப்ளமாக இருக்கும். அதையும் நான் ஆல்ட்ரு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ மாதிரி நினச்சி இதை நீங்கள் ஆட் ஈவன் டைப்பில் பண்ணாதீங்க. இந்த டிகான் டைப்பு டிஸ்பிளேயில் வந்து 2 ஃபால்ட்டு வரும். ஒன்று சிகேவி, இன்னொன்று ஆட் ஈவன் வரும். சிகேவி சிக்னல்னால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதாவது ஜம்ப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, படம் ஒரு மாதிரி இப்படி ஜம்ப் ஆகிற மாதிரி இருந்தது இல்லையா. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிகேவி நான் இப்போ பண்ண மாதிரி பண்ணிவிடுங்க. இல்லை ஆட் ஈவன்னா உங்களுக்கு படம் ஓடும், ஸ்டில்லாகும், அப்புறம் ஓடும், ஸ்டில்லாகும், அப்படியே ஓடும். அந்த மாதிரி பிரச்சனை நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன் இதே டிஸ்பிளேயில். அந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபால்ட் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து இது சிகேவி தான் ப்ராப்ளம். நம்ம சிகேவி ரெடி பண்ணிட்டோம். 1 சைடு கட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.